யார் அது? நான் கர்னல் சிங். நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, உங்க 2 பேர்ல யார் என்னோட மோட்டோன்னு. அவனுக்கு நான் சின்ன வயசுல இருந்தே ஆர்மியோட வீரதீர செயல்களை சொல்லி வளர்த்திருக்கேன். அங்கிள் நீங்களா? நான் தான். என் பேர் தான் மோட்டு. நீங்க சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுத்த கடைகள்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் தான் உங்க மருமகன். இவன் என்னுடைய நண்பன் பத்துலு. இவர் தான் என்னுடைய மாமா அங்கிள். வணக்கம். வாங்க உட்காருங்க. வாங்க. ஏண்டா பத்துலு, இதை தொடச்சு வைக்கணும்னு அறிவாளி உனக்கு? எவ்வளவு தூசி இருக்கு பாரு. மாமா, சாரி. அந்த சேர்ல ரொம்ப தூசியா இருந்தது. இந்த பத்துலு கிட்ட நான் தினம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் கிளீனா தொடச்சு வைடான்னு. அவன் துடைக்கல. மோட்டு, நீ இப்ப கூட ரொம்பவே சுட்டித்தனமா தான் இருக்கிற. நான் என்ன நினைச்சேன்னா, நீ பெரியவன் ஆனதால மெச்சூர்டா இருப்பேன்னு. ஆனா நீ அதே மாதிரி சுட்டித்தனமா தான் இன்னும் இருக்க. நான் சொன்ன எக்ஸசைஸ ஸ்டார்ட் பண்ண. நான் உன்னை புது மனுஷனா மாத்தாம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். எழுந்துரு மோட்டு. 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடணும். உடற்பயிற்சிக்கு நேரம் ஆயிடுச்சு. பத்துலும் நீயும் தான் சீக்கிரம் ரெடி ஆகு. நிக்காதீங்க, சீக்கிரமா வாங்க. இது என் கட்டளை. டயர்ட்ல கீழே விழுந்துட்டீங்களா? பரவாயில்ல, ஓகே. ஓட முடியலன்னா தவழ்ந்தே வாங்க. இது என்னோட கட்டளை. Come on, வேகமா, இன்னும் வேகமா. என்னடா நம்மள கெளுத்தி மீன் மாதிரி ஆக்கிட்டாரே. தண்ணி வேணும் அங்கிள். மாமா, தண்ணி வேணும். தவழ்ந்து போய்கிட்டே இருங்க, சீக்கிரம். தண்ணி எல்லாம் அப்புறமா தரேன். பினிஷ் லைனை ரீச் பண்ணுங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னா சீக்கிரமா அந்த பினிஷ் லைனை டச் பண்ணுங்க. மோட்டு பத்துலு, சீக்கிரம். கமான், போங்க. பாத்தீங்களா, அந்த சின்ன தவளை கூட குதிச்சு எவ்வளவு வேகமா போகுது. ஆனா நீங்க 2 பேரும் இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்தும் கூட சோம்பேறியா இருக்கிறீங்க. அப்படித்தான். வேகமா, இன்னும் சுறுசுறுப்பா போங்க. வேகமா. தவளையா நம்மள தத்தி போக வச்சுட்டானே. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா பத்துலு? ஓகே, இன்னைக்கு இந்த எக்ஸசைஸே போதும். Thank you. Very kind of you. Thank you, sir. பெரிய மண்டையா, எங்களை காப்பாத்து. எங்க ஆர்மி அங்கிள் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறா. அவன் தொந்தரவு தாங்க முடியல. எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த ஆபீசர் இங்க ஸ்டே பண்ணா எங்க 2 பேரையும் காலி பண்ணிடுவாரு ஜட்கா சார். நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. விருந்தாளிகளை விரட்டி அடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுப்பா. இன்னைக்கு ராத்திரி தான் அந்த ஆர்மி ஆபீசருக்கு கடைசி ராத்திரி. கவலைப்படாதீங்க. நாங்க தான் பூதம். 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பூதம். அச்சோ அங்கிள், பூதம் வந்திருக்கு அங்கிள். கொஞ்சம் முழிச்சு பாருங்க அங்கிள். பூதமா மத்தவங்கள பயமுறுத்தல. எங்களுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்க 2 பேரும் உள்ள எப்படி வந்தீங்க பூதங்களா? நாங்க வாசல் ஜன்னல் எல்லாம் சாத்தி தானே வச்சிருந்தோம். நாங்க பூதம். எங்களுக்கு வாசல் கதவுலாம் தேவையில்லை. நாங்க காத்தோட காத்தா பறந்து வந்துருவோம். புரியுதா? நமக்கே பயமா இருக்கே மோட்டோ. நான் இந்த கிராமத்திலேயே ரொம்ப கொடூரமான பூதம். எங்க கிராமத்துக்குள்ள யாரு வந்தாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் உங்களை கடிச்சு தின்னு ரத்தத்தை குடிச்சு போடுவேன். ஜாக்கிரதை. எனக்கு கோவத்துக்குள்ள ஓடிடு. அங்கிள், மாமா அங்கிள், தயவு செஞ்சு தப்பிச்சு போயிடுங்க. இந்த ஊருக்கு புதுசா வரவங்களை இந்த பூதம் சும்மா விடாது. ஏதாவது பண்ணிடும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை என்னால தாங்க முடியாது. ஆர்மில இருக்கிற யாரும் ஓடி ஒளிய மாட்டாங்க, போராடுவாங்க. இப்ப பாருங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. இப்ப பாருங்க என்ன பண்ண போறேன்னு. அடி ரொம்ப பலமா தான் ஓடுது. அடி அடிச்சு நம்மளையும் ஓட விட்டுட்டானே.
வீரர்களே எழுந்திருங்க, 30 செகண்ட்ல தயாராகணும். இவன் தொந்தரவு தாங்கலையே. அம்மா 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 தண்ணி வேணும் மாமா, தண்ணி வேணும். பூசணிக்கா பண்டைய அந்த மிலிட்டரி மேன் கிட்ட இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்திரு. ஹலோ மிஸ்டர் கார்னல், வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே வார் நடக்கிற இடத்துக்கு ஓடி வா சீக்கிரம். தட்ஸ் ஆர்டர். ஓகே சார், நான் உடனே வந்துடுறேன் சார். சார், நான் அப்படியே என் கூட 2 வீரர்களை கூட்டிட்டு போறேன். அவங்க சாதாரண வீரர்கள் இல்ல, மாவீரர்கள். அவங்களோட பேரு மோட்டு பத்லு. மிஸ்டர் கர்னல், இப்பதான் எங்களுக்கு மெசேஜ் வந்தது, வாரம் முடிஞ்சிருச்சா, நீங்க இங்க வர தேவையில்லை. இட்ஸ் மை ஆர்டர். பயிர் காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது, என்ன பண்றதுன்னு தெரியல. நீ ஏதாவது சொல்லுடா பத்லு. ஐடியா. ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை தட்டினா தான் ஓசை வரும்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா மோட்டோ? மோட்டோ, உன் கோடீஸ்வர மாமாவை இங்க இருந்து முதல்ல போயிட சொல்லு மோட்டோ. இல்லனா ஒருவேளை எக்கு தப்பா ஏதாவது நடந்துரும் மோட்டோ. இல்லனா காசுக்காக ஆசைப்பட்டு யாராவது அவரை கடத்திட்டு போயிருவாங்க மோட்டோ. கவலைப்படாத, நாளைக்கு என் கோடீஸ்வர மாமாவை எல்லா பணத்தையும் எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு போக சொல்றேன். விடியறதுக்குள்ள நானே இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறேன். இந்த ஜான் நாகப்புறம் பெரிய டான், ராத்திரியே வந்து உன்னோட அங்கிள் நான் தூக்கிடுறேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். உங்க பஞ்ச் டைலாக் சூப்பரா இருக்கு. மோட்டுக்கு இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் அங்கிள் இருக்காருன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அதுவும் நல்லதுதான். இப்பவே எல்லா பணத்தையும் நாம சுருட்டலாம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். உங்க பஞ்ச் டைலாக் சூப்பரா இருக்கு. பஞ்ச் டைலாக விட இந்த ஆளை இப்ப நாம பக்காவா தூக்கிட்டு போலாம். அங்கிள், தயவு செஞ்சு எந்திரிச்சு இங்கிருந்து தப்பிச்சு போயிடுங்க. இவங்க பயங்கரமான கிரிமினல் குற்றவாளிங்க. உங்களை கடத்திட்டு போய் சித்திரவதை பண்ணுவாங்க. சீக்கிரமா தப்பிச்சு போயிடுங்க அங்கிள், வேண்டாம். ஒரு சோல்ஜர் எப்பவும் ஒளிஞ்சு ஓட மாட்டான், எதிர்த்து போராடுவான். கர்னல் சிங், அட்டென்ஷன். என்னவே கட்டையா யூஸ் பண்ணி அடிக்கிறானே. அடப்பாவீங்களா, தரையோட தரைய தேஞ்சிக்கிட்டே போறானுங்க. அப்படியே நீ வந்துரு. அப்படியே பயிர் காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது நல்ல ஐடியாவா சொல்லு பத்லு. அது உருப்படியான யோசனையாக இருக்கணும். நான் வாக்கிங் போறேன். ஐடியா. பாக்ஸர் அண்ணாத்தே, பாக்ஸர் அண்ணாத்தே, எங்க வீட்டுக்குள்ள ஒரு திருடர் பூந்துட்டாரு. நீங்க அவரை நல்லா குத்துன்னு குத்தி இங்க இருந்து ஓட வைக்க முடியுமாண்ணே? அந்த திருடனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் நண்பன் வீட்லயே திருட வந்திருப்பான். அவனோட ஒவ்வொரு எலும்பையும் இப்ப நான் முறிக்கிறேன் பாரு. ஏய் திருடா, சரி, மரியாதையா வெளியே வா. உன்னை என்ன பண்றேன் பார். வெளியா இருட்டுல உங்க மாமாவை பாக்ஸர் அண்ணாவால பார்க்க முடியாது. இவர் தானே அவருக்கு தெரியாம, அவர் தானே இவருக்கு தெரியாம, இவர் குத்தோன்னு குத்துற குத்துல உங்க பட்டாளத்து மாமா பறந்து ஓட போறாரு மோட்டோ. என்ன பண்றேன் பார். எங்க போற? என்ன பண்ற? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆசை தீர சண்டை போட்டேன். அட பட்டாளத்தங்கள் நீங்களா? என்ன உங்களுக்கு தெரியலையா? என்ன நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்க மோட்டு. சின்ன வயசுல நீங்க தான் என்ன மோட்டுன்னு ஆசையா கூப்பிடுவீங்களே. அப்ப இவங்க 2 பேரும் யாரு? இவங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க, மோட்டு பத்லு. அடா, நான் தெரியாம இவங்க வீட்டுக்குள்ள புகுந்துட்டேன். இவங்க 2 பேரும் நமக்குள்ள சண்டை வளர்த்து விட்டாங்க. இவங்களுக்கு அவ்வளவு தைரியமா போய் சொல்லி என்னோட அங்கிள் என்னைய அடிக்க வச்சிட்டீங்களா? இருங்க, உங்களை தோச்சி காய போடுறேன். அப்பதான் நீங்க சரிப்பட்டு வருவீங்க. புரிஞ்சுதா? மோட்டு அட்டாக். எஸ் சார். அடே மோட்டோ, அவர் உங்ககிட்ட சொல்லலடா, பாக்ஸர் அண்ணன் கிட்ட தான் சொல்லி இருக்காரு. விக்கெட் விழுறதுக்குள்ள ஓடிடலாம்டா.
மோட்டோ நீ என்கிட்டயே போய் சொல்லிட்ட பத்தியா? இது ஒண்ணு உங்க ஆர்மி மாமா கிடையாது, வேற யாரோ மாறி வந்திருக்காங்க. இல்ல பத்தலு, பட்டாளத்துல எங்களுக்கு ஒரு அங்கிள் இருக்காருல, அவர் தான் தப்பா நினைச்சிட்டேன். சீக்கிரமா இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடு. இவங்க கையில மாட்ட கூடாதுடா. ஓடி தப்பிக்க பாக்குறீங்க? உங்களை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். ஒவ்வொரு எலும்பையும் முறிச்சு எடுத்துடுறேன்.